Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் 2024 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் மோர் தென் 20 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் பப்ளிக் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண 1 மார்க் சரியாக தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா 1 மார்க்கால் தான் நிறைய பேர் மார்க் போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த ஆஃப் இயர்லி ஹாலிடேஸ் நிறைய ஸ்கூலில் உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஆஃப் இயர் எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸ் அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வித் ஆன்சர்ஸோட பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக வித் ஆன்சர்ஸோட இருக்கு, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்லையுமே மார்க் பண்ணியிருக்கேன்னா பைட் ஆச்சுன்னு சொல்லுவோம், ரெப்ளனிஷ்மெண்ட் ரீஸ்டோரேஷன், அது காண்ட் லீன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 4 to 6 ஆன்டனிம்ஸ் சொன்னால் ஆங்ஸியஸ், ஃபியர்ஃபுல் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து காம், அஃப்ளியன்ட், வெல்த்தி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் புவர், ரெகுலர், இர்ரெகுலர், ஃபார்முலா, ஃபார்முலே, ஃபார்முலாஸும் கரெக்டு. ஃபார்முலாஸ்க்கு வந்து ஏஎஸ் இல்லை, இஎஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபார்முலாஸ் போட்டுறாதீங்க. 8th ஒன்றுக்கு வந்து அர்பன் சப்அர்பன், 9th ஒன்றுக்கு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஒர்க் அவுட் அட் எ ஜிம், ஸ்விம் ட்வைஸ் எ வீக்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெயின் கோட்டு, தட் மீன்ஸ் காம்பவுண்ட். 12th ஒன்று வந்து ப்ரிப்போஷன் வந்து குளோபல் வார்மிங் இஸ் அன் எஃபெக்ட் ஆஃப். 13th ஒன்று ஷி டேஸ் வென் த கெஸ்ட் அரைவ்ட்னா வென் ஆர் வைல் வந்துச்சுன்னா பாஸ்க்குன்னா இப்போ வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் என்ன இப்போ ஷீன்றது அப்போ சிங்கில் இப்போ வாஸ் குக்கிங். 14th ஒன்று வந்து மை மதர் கால் மீ வைல் ஐ வாஸ் பிளேயிங். ஏன்னா வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வென் ஆர் வைல் கம்பேர் பண்ண 2 மார்க்கில் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்தோம். வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை, ஹவு டிட் வாட்சன் ஃபீல் வென் the homes illness, which device are controlled by using active controller, who were the narrators. இப்போ ரொம்ப சிம்பிள். இதில் வந்து மிஸ்டர் பார்த்தீங்கன்னா போர்ட்வில் அண்ட் இஸ் வைப் தான். அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் நல்லா பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இது கொஸ்டின் வந்து யுவர் அட்வைஸ் ஆர்டர் ஆர் வான் கூட போகலாம், டு கம்ப்ளீட் யுவர் ப்ராஜெக்ட் மட்டும் போகலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைரக்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா எமிலி ஆஸ்க்டு வென் இஸ் த டெட்லைன். அப்போ எமிலி ஆஸ்க்டு வென் வாஸ் த டெட்லைன், பஞ்சுவேட். அதுக்கப்புறம் 26 வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மெத்தடு ரொம்ப இன்ஸ்பெக்ட் ஆஃப் கொடுத்தா தோ போட்டுறாங்க. இது காம்ப்ளெக்ஸு, காம்பவுண்ட்னா பட் மட்டும் போகணும். அப்போ நம்ம என்ன சொல்லணும், ரொம்ப சிம்பிள். சிஎஸ்டி, அதாவது சிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேட்டை கம்பேர் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது எஸ்டிபின்னு ஒரு மெத்தட்ஸ், சப்ஜெக்ட் டென்ஸ் ப்ரேஸ், சப்ஜெக்ட் ஃபஸ்ட் அப்போ போடும்போது ஹி வாஸ் சிக் கொடுத்து ஹி வாஸ் சிக் பட் ஹி அட்டன்ஸ் சர்வீஸ். ரொம்ப சிம்பிள். இதுவே காம்ப்ளெக்ஸ் வந்து தோ மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். 27 வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் ஸ்பீக் டூ லாங்குவேஜ் பிசைட் ஜெர்மன். அதுக்கப்புறம் வென் வாஸ் ஜிக்ஸாக் கம்மிங், ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரியர். அதுக்கப்புறம் ரோடு மேப், பேராகிராஃப் பாருங்கள்லாம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போயம் பேராகிராஃப், அதுக்கப்புறம் வந்து ஃபிகர் ஸ்பீச் கான்செப்ட் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பேராப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ம் ஸ்ட்ரீட் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் 37 நல்லா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, இல்லை கட்டாயம் நீங்கள் அட்டன் பண்ணுங்க, சாய்ஸ் விட்டுருங்க. 38 ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், இதில் 4 கேட்டகரி படி எப்போயுமே நோட்டீஸே எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ரிப்போர்ட்டும் வரலாம். ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 40 வந்து பாருங்கள் ரிப்போர்ட்னா 41 நோட்டீஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு எப்படி 40 வந்து லெட்டர் ரைட்டிங் கொடுப்பாங்க, 40 வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆனால் இதில் இப்படி கொடுத்துருக்காங்க இருக்குன்னா. அதுக்கு 42 போக்ஸோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பிக்சர் எழுதும் கரெக்டாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் அண்ட் சம்மர் ரைட்டிங் ரெண்டு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் பாருங்கள், தேன் வந்தால் 2 பொண்ணு 2 வந்தது. அப்போ ஐ ப்ரிஃபர் காஃபி 2 டீ, இஃப் ஐ வேர் ஐ வுட் ஃப்ளை. அதுக்கு ஏ வந்து ஆன் போடுங்க. ஆனஸ்ட், தட் மீன்ஸ் வந்து ஹம்பிள், ஹாசன்னு சொல்கிறதுனால ஹி ரோட் ஆன் த போர்ட், ஐ ஆம் ஆப்ஷன், ஐ வாஸ் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா 5 பார்த்தீங்கன்னா ஐ மீன் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டர் ஈஸியாக தான் கொடுத்தேன். மெமரி பாயிண்ட் வந்து ஐ ஆம் எவரி ஒன்று கிடையாது, உமனிஸ் தான், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேரா பாருங்கள், முள்ளனும் ப்ராஸ்பர், தட் மீன்ஸ் வந்து டெம்பஸ் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்படிஷன், சம்டைம் பேசேஜ் டிஃபிகல்ட்டாக இருந்தால் பாயிண்ட் காம்படிஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களா அப்போ ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு கொஸ்டின். இதே மாதிரி ஒரு 20 கொஸ்டின் பேர் பக்கம் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துப்பாங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் இதில் வந்து ரெஃபர் பண்ணிங்க. டெலிரியஸ், சிக் போல, டிசப்பாயின்ட், வெயிட் ஷார்ப் அண்ட் கண்டென்ஷன்ஸ் 10 years எஃபோர்ட்டு, இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ், சோப்பிங் வந்து டிங், கெய்ஸ் வந்து ஸ்டார்ஸ், நான் பிளிங்க், டீருக்கு டீர் தான், லார்ஜ் எண்டில், ஜிபிஎஸ் குளோபல் பர்சனல் சிஸ்டம், ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்றது ரேர் இவெண்ட்டு, சி ஷோ, ப்ரிப்போஷன் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபாக்ஸ் ஜம்ப் இன்டோ, டூயிங் வார்ம் அப், த பாயிண்ட் டாக்ஸ் அபவுட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் கொஸ்டின் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவைஸ் பை யூ ஆர் மேக்கிங் ஏ கேக்னோன்னா எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ
நவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்போ கவிதா இஸ் மை டீச்சர் ரொம்ப சிம்பிள். ஈ ஷீ தே வந்துச்சுனாவே ரிமூவ் பண்ணிட்டு ஹூ மட்டும் போட்டால் போதும். இட்டு வந்து வச்சு கம்பேர் பண்ணக்கூடியதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் சீதா சாயஸ்னே அண்டு மட்டும் போட்டால் அண்ட் அட் ஒன் ஷீ ரேனவே. அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாங்க ரீஅரேஞ்சு. ரோடு மேப் மற்றபடி பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட் பேராகிராஃப் படிக்கணும். 5 யூனிட் படிச்சிங்கன்னா போதும். 5 யூனிட் படிக்க சார் ஏன்னா நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு 1 to 5 கட்டாயம் படிங்க. 6, 7 வேணால் சாய்ஸ் விட்டுருக்கேன். படிக்க முடியாதவங்க சீகல் எம்பவர்மெண்ட் டெக்னாலஜி மூலமே கட்டாயம் பண்ணணும். போயம் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்ம் ஸ்ட்ரீட்டும் கிரம்பிள் ஃபேமிலி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரைமிங் ரைம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் செகண்ட் பாயிண்ட்ல பர்சானிஃபிகேஷன் கான்ட்ராஸ்ட் தான் வரும். அதுக்கப்புறம் பேராபிரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷனில் வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பர்சானிஃபிகேஷன் கம்பேர் பண்ணுவோம். ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் ரெண்டுமே ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் தான். இது மேக்ஸிமம் நோட்டீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் ஒரு பிக்சர் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நோட் மேக்கிங் ஸ்மார்ட் தெரப் அந்த டென்னிஸ் கொஸ்டின் 44 த தமிழ் இஸ் மை மதர் டங் லாங்குவேஜ் தி போடுறோம். அப்போ தமிழ் ஐ அண்ட் யூ இதில் வந்து யூ அண்ட் மீ லவ்ஸ் மியூசிக் பண்ணலாம். யூ அண்ட் மீ அந்த 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 ப்ரேஸ் இடத்த மட்டும் மாற்றினா போதும். தினேஷ் இஸ் மை கசின் மட்டும் போட்டால் போதும். ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அஸ் வெல் ஷீ ஹார் ஏன்னா இதில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளோரல் ரெஃபர் பண்ணால் ஷீ இஸ் ஆர் போகிறோம். ஆஸும் சோவும் வந்தால் கட்டாயம் எதாவது ரிமூவ் தோவும் பட் வந்து எதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம். மெமரி பைமர்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் சீரோட மிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடிடெல் பேராகிராஃப் ஜிக்ஸாக்கும் முல்லான்னு ரெண்டுமே ஈஸியான பேராகிராஃப் தான். நாடிடெல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 கட்டாயம் படிங்க. டெம்பஸ் ஜிக்ஸாக் முல்லாம் லிட்டில் ஹீரோ பாலம் கட்டாயம் படிச்சுங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பிடிஏ கொஸ்டின் வந்து கேட்டேன். சார்லி சாப்ளின் பற்றி தான் கேட்டேன். இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பேப்பர் கிராங்கி ஸ்ட்ரேஞ்ச் டெலிரியஸ் டிசப்பாயிண்டட் சிக் அஃப்ளியன்ட் வந்து வெல்த்தி பூன் பேன் பூன்னா ப்ளஸ் வந்து ஆன்டினிம்ஸ் வந்து பேன் தான். டிலைட்ஃபுல் சாரோஃபுல் சூப்டு மூவ் வெரி குயிக் ஆன்டினிம்ஸ் வெரி ஸ்லோலி சிலபி அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வாக்கிங் ஹெல்ப்ஸ் டு பேர்ன் அப். இதில் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். மூன் லைட்டு. அதுக்கப்புறம் பீட்டர் க்ளோஸ் தவுல் வித் இஸ் ஃபிங்கர். ஆஃப்டர் வந்தாவே ஆட் ப்ளஸ் பிபி போடணும். ஞாபகம் பிஃபோர் வந்து பாஸ்ட் டென்ஸ் கம்பேர் பண்ணுவோம். இது டென்ஸ் ரூல்ஸ்லேயே இருக்குது. ஆஃப்டர் வந்து ஆட் ப்ளஸ் பிபி. உமன் ஆர் ஸ்ட்ராங் பிரேவ் அண்டு வேணும். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் கிராமர் என்ன யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு. ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே ஆக்டிவ் இருந்து பேசணும். இதில் பேசிருந்து ஆக்டிவ் கேட்டணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன் ஹியர் அதை கம்பேர் பண்ணுவோம். டேரக்டர் இந்த ஏரோ கோச்மன் ஆஸ்கர் வேர் தேவர் கோயிங். அதுக்கு சிம்பிள் கம்பேர் அப்புறம் ராதா வாஸ் ஷி வாஸ் நாட் ராதா வாஸ் இல் பட் ஷி வாஸ் நாட் ஆஸ் பிளேஸ்ல ஆஸ் ஐ ஆம் ஹெல்த்தி ஆஸ் யூ ஆர் ஏரியல் வாஸ் அ சீப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட் ரெண்டுமே ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரோடு மேப். அது நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் வந்து சீகல் எம்பவர்மெண்ட் டெக்னாலஜி ரொம்ப சிம்பிள் தான். ஆண்டன் கிரிக்கெட் கட்டாயம் போயமில் படிக்க வேண்டிய பேர் ஐயாமே வரும். ஆண்டன் கிரிக்கெட் கட்டாயம் படிங்க. இதில் வந்து கிரம்பிள் ஃபேமிலி ஆண்டன் கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் டென்ஷன் ரொம்ப சிம்பிள். சேட்டல் பர்சனிஃபிகேஷன் கம்பேர் பண்ணக்கூடியதான். பேராபிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாமே வரும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 37 வந்து ரீஅரேஞ்சு போகிறதுக்கு ஃபஸ்ட் லெசன்லையும் 4th லெசன்லையும் இருக்கிற ரீஅரேஞ்சு மட்டும் வந்து யூஸ் பண்ணி தட் மீன்ஸ் டெம்பஸ்லையும் ஏஜ் மாதிரி கொடுக்குற 2 மட்டும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க இல்லை சாய்ஸ் விடுங்க. அதுக்கு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் டேஸ்ட் ஹைஜீன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் ரிப்போர்ட் தான். இப்போ நிறைய பேர் நோட்டீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கேட் இந்த பெயின் கில்லரில் ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு பிக்சர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் 40 ஐ பாட் ஏ புக் குட் நாலேஜ் வித் in English myself I am Ria ஆஸும் ஸோ வந்து எதாவது ரிமூவ் பண்ணலாம். சென்னை இஸ் ஒன் ஆஃப் த வந்தாவே எஸ் நம்ம சிட்டிஸ்னு எழுதணும். மெமரி பாயிண்ட் வந்து ஐ எம் எவ்ரி ஒன். நாடிடெல் பேராகிராஃப் வந்து அங்கிள் பிளே லிட்டில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். 1 to 5லேருந்து டோட்டலாகவே எடுக்கல. அப்போ 1 to 5 எடுக்காமல் லிட்டில் ஹீரோ பாலந்தும் அதுக்கப்புறம் வந்து அங்கிள் பிளே தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிலாமாலேருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ப்ளூ பிரிண்ட்டே கிடையாது. இது அப்படி தான் கேட்கணும்னு சொல்கிறோம் சம்டைம்ஸ். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் நாடிடெயில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் விட்டு முதல்ல படிக்கணும். அட்லீஸ்ட் கேரக்டராக படித்து வச்சிங்கன்னா அதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் போயம் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் ஒன்னுக்கு 3, செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஸ்ப்ரெட்டபிள், தேர்ட் ஒன்னுக்கு வந்து கிளீனிங், பிக்டுனா செலக்ட் பண்ணி இக்னோர்டு, கியூரியஸ் இன்க்யூரியஸ், யூனிசன் வந்து ஹார்மோனி ஆர் சைமல்டேனியஸ் அட்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ டிஸ்ஹார்மோனி. பென்னி ஒயில் முடிஞ்சோம் ஐஎஸ் பென்னிஸ். அதுக்கப்புறம் வந்து லிங்குவல் மல்டிலிங்குவல் பைலிங்குவல் மல்டிலிங்குவல். நெட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீட்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ரேஸில் சொன்னால் ஜெய் ஃபெல்ட் ஹாப்பின்னு வந்தாவே கெட் அலாங் வித் நான் வச்சுங்க. ஷோ கேஸ் ப்ரொபோஷன் த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் இஸ் லெட்ஜ். மிருதுலாண்ட் ஆதிரா என்ஜாய். ஏன்னா ஈச் எவர் நெய்தர்லாம் வரும்போது ப்ரெசன்ட். அப்போ 2 சப்ஜெக்ட் கொடுக்கறதுனால ப்ளூரல். அப்போ நம்ம எஸ் ஏற்றாத எழுதணும். டேஸ் இஸ் ஏ பிளேஃபுல் ஈ ஸ்டடிஸ்னு. தோ அவன் விளையாட்டு பையனாக இருந்தாலும் படிச்சிருக்கான். ஆனால் நிறைய பேர் விளையாட்டு பசங்களாக மட்டும் தான் இருக்கிறோம். நம்ம படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண பின்னால் போய் ரொம்ப கஷ்டம். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் கிராமர் பாருங்கள். இது எல்லாமே புக் ஓனாக கேட்டிருக்காங்க. மீனோ இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் ஐஸ் கேக் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ வந்து ஐஸ் கேக் இஸ் பீயிங் கான் டு
ப்ரிப்பேர்ட் பை மீனும் ஃபார் எவ்ரி ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இது வரைக்கும் புக் பேக்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்து டோல்டஸ் though that he was going to Bangalore the week after கம்பேர் பண்ணுறான். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் வீக் தட் இஸ் 2 வீக் 2 வாக் ரொம்ப சிம்பிள் தான். 2 மெத்தட் எழுதக்கூடியது. அதுக்கப்புறம் ASAM LTS URL கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேப். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அப்படியே பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் இல்லை நோட்டீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண நோட்டீஸ் பிக்சர் வந்து கிரிக்கெட் பிக்சர் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44 பாருங்கள். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் கப் ஆஃப் டீ. எப்பயுமே ஸ்பாட் எரர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஸ்பாட் எரர் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பாட் எரர் மட்டும் கோத்ரூ பண்ணிங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் லிட்டில் ஹீரோ பாலந்தும் முள்ளன் ஆக்சுவலாக நான் டீட்டெயில் பேராகிராஃப் 2 பேராகிராஃப் ரொம்ப முக்கியமான சொல்லுவோம். ஒன்று முள்ளன் லிட்டில் ஹீரோ. 3rd யூனிட் கட்டாயம் நல்லா படிங்க. எப்போ உடம்புனாலும் சரி ஐஎம்ஏ வருவனும் சரி முள்ளன் வந்து கட்டாயம் படிங்க. பேசேஜ் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நிறையா இருக்குது. அப்படி கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். கேக்கல் வந்து இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒன்லி 2 1 மார்க் கூட தான் புக் பேக்லேருந்து வந்து மற்றனா. ஸோ இது எல்லாம் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணிக்க. நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பருமே பாருங்கள். இதில் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லியிருக்கோம். அப்படியே பாருங்கள். ஆன்சர் ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ 14 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி ஆன்சர் மார்க் பண்ணி யூஆர் ஆர்டர் அட்வைஸ் wanted to speak the truth. She asked me if I could help her with her luggage in the event of or in case of your working order கம்பேர் பண்ணுங்க. யூ வில் பாஸ். ரோடு மேப் பேராகிராஃப் ஈஸியாக தான் இருந்தது. ஃபிகர்ஸ் பர்சனிஃபிகேஷன் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங் ஸ்மார்ட் எரர் பார்த்தீங்கன்னா த ஒர்க்கர்ஸ் ஃபார்ம்டு ஆன் எடுத்துகிட்டு ஏ மட்டும் பண்ணலாம். அட்வைசஸ் எஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மட்டும் ஜாயின் பண்ணலாம். தோவும் பட்டும் வந்து எதை ரிமூவ் பண்ணிக்கலாம். வுட் ஏன்னா பர்சன்ஸ் ஆட் ப்ளஸ் பிபி 5th கொஸ்டின் எல்லாம் கொஸ்டின் 44ல் if they had known of your arrival he would have come. would plus have plus pp போடக்கூடியதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது முலன் பேராகிராஃபும் அதுக்கப்புறம் ஏஜ் நம்பர் ரெண்டுமே ஈஸி தான். பேசேஜ் கம்பெனி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் 1 மார்க். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நிறைய 1 மார்க்கு வந்து 1 மார்க் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ சில கொஸ்டின் வந்து நம்ம படித்த கொஸ்டினாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ண கொஸ்டினாக தான். அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். அடுத்து 1 more கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஆன்சர் மாதிரி டெவோர் ஈட் குயிக்லி ரெப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கான்டேஜஸ் இன்ஃபெக்ஷன் தட் மீன்ஸ் பரவக்கூடியது க்ரீக்கிங் சைலன்ஸு க்ரீக்டு சைலன்ஸ் ரெனவுட் அன்னோன் டிஃபீட்டட் ட்ரீட்டட். அதுக்கப்புறம் டைனிங் ரூம்ஸ் கம்பேர் பண்ணுறோம். அப்பியரன்ஸு இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கிவ் அப். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் பேக்கு சீதா ஸ்டேட் வித் அவர் அங்கிள் ஃபார். ஏன்னா வந்து பார்த்தா சின்ஸ் ஃபாரே வந்து கம்பேர் பண்ணும்போது பீரியட் ஆஃப் டைம் வரும்போது பார்த்தா ஃபார் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வைல் வென் ஆர் வைல் வந்துச்சுனாவே கம்பேரிசன் பண்ணும்போது வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் அப்போ வாஸ் மூவிங் வென் ஐ லுக்ட் அப் இது கம்பேர் பண்ணணும். அதுக்கு லெசன் 2 மார்க் poem கொஸ்டின் ஆன்சர்ஸ். கிராமர் கேட்டகரி ஃபுல்லாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மை அங்கிள் வில் பி விசிட்டட் மீ. அப்போ இது மை அங்கிள் சப்ஜெக்ட் வில் விசிட் வெர்பு மீ ஐஓ ஆன் மை பர்த்டே அர்ஜென்ட். அப்போ மீயை தான் ஐயா மாற்றணும். இப்போ ஐ வில் பி விசிட்டட் பை மை அங்கிள் ஆன் மை பர்த்டே. இது வந்து ஃபியூச்சர் ஃபார்மில் எழுதக்கூடியது. அதுக்கு அந்த கைட் செட் டு த ஸ்டூடெண்ட் வேர் டு யூ வாண்ட் டு கோ. த கைட் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட் வேர் தே வாண்டட் டு கோ. அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கு. வென் வர்ஷா வாஸ் 6 ஷீ ஸ்டார்டட் டு லேர்ன். இது புக் பேக்கில் இருக்குது. லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் இல்லை ரிப்போர்ட்டு பிக்சர் நோட் மேக்கிங் ஸ்பாட் தர பாருங்க. யூ ஷுட் ஸ்பீக் பாலிட்டி புக் பேக். திஸ் இஸ் த பைக் whom do you this is the bike who won the race. He comes late to school every day. எஸ் மச் தோவும் பட் வந்து ரொம்ப பண்ணலாம். தே கேரிட் தயர் லக்கேஜஸும் ஒரு லக்கேஜ் மட்டும் தான். மெமரி பை ஐஎம் மெமரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெம்பஸ்ட்டும் லிட்டில் பலந்துருக்கு. பேசேஜுக்கான பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இன்னும் ரிமைனிங் இன்னும் 10 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு வாங்க. ஃப்ரைல் வீக் டெலிரியஸ் டிஸ்டர்ப்டு ஆக்சிலரி அடிஷ்னல் இக்னோரண்ட் நாலேஜ் ஸ்கோல்டிங் ப்ரைஸிங் plaintively joyfully ஸ்கோல்டிங்னா சைடிங் தட் மீன்ஸ் நான் சானிடேஷன் ப்ரைஸிங் சொல்கிறேன். கரிக்குலா யூஎம் வந்து எவ்வளோ குவாலிஃபைட் டிஸ்கோ ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு அது எல்லாம் 1 மார்க் மார்க் பண்ணி அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வந்து பேசரஸ் டு த போர்ட் ஆஸ் சூன் அஸ். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். கிராமர் ஆன்சர் பண்ணியிருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணுறாங்க. சோமு ஆஸ்கர்ஸ் வந்து வாட் ஷி வாஸ் டூயிங் யூ ஆர் அட்வைஸ்டு டு கிராஸ். ஏன்னா 23 எப்போயுமே ஆக்டிவ் பேச ஒரு சம்டைம் டைரக்டாக கேட்பாங்க. அதுக்காக இது கொடுத்துருக்கு. அதே மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மார்க் பண்ணியிருக்கு.
அடுத்து 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் த பிசைட்ஸ் எஸ் மட்டும் சேர்த்தனா போதும். அதே மாதிரி எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கம்பேர் பண்ண வேறு எடுத்து வாஸ் பண்ண போத் வந்து அண்டு போடணும். இஃப் ஐ வேரி ஐ வுட் அப்ளை ஆஸ் ஸோ ஏதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு லிட்டில் பாலந்தும் முள்ளனும் கேட்டிருக்காங்க இந்த பேரப்பில். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அடுத்து கோத்ரூ பண்ண திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேர் பார்க்க போகிறோம். ஆன்செஸ்ட்ரல் வந்து இன்ஹெரிட்டட் காண்ட் தின் ரினோட் ஃபேமஸ் பாப்புலர் மார்க்கிங்லி ரெஸ்பெக்ட்லி ஃப்ராக்ஷன் ஓல்ட் ரெஸ்டிக்னா டைப்பிக்கல் கண்ட்ரி சைட் சொல்லுவோம் ரூரல் ஆன்டினஸ் அர்பன். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண ரூரல் கொஞ்சம் வாட்சஸ்ஸு சஃபிக்ஸ் வந்து ஹேண்ட்ஃபுல் எம்ஆர்ஐ மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் லுக் அட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் அதுக்கு அப்படியே 1 மார்க்கில் பார்த்துட்டுவாங்க. லெசன் 2 மார்க் ஒருத்தர் பண்ணிவிடுவாங்க. கிராமர் கேட்டகரி தே மஸ்ட் ஹேவ் லெஃப்ட் த கீ பிகைன்ஸ் த கீ மஸ்ட் ஹேவ் பீன் ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் வந்துச்சா பீன் மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி பிளைண்ட் லேடிஸ் இருந்த பிளைண்ட் லேடி ரெக்வஸ்ட் த ஸ்டூடெண்ட் டு ஹெல்ப் ஹர் டு கிராஸ் த ரோடு. அதுக்கப்புறம் ஆஸ் த ஃபீல்டு வேர் வெரி ட்ரை த கிராப்ஸ் கேனாட் குட் அல்லது வந்து இது எதுவுமே கொடுக்கல அதனால சிம்பிள் காம்பவுண்ட் எதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ த ஃபீல்டு இஸ் வெரி ட்ரை அண்டு மட்டும் போட்டுக்கலாம் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். பேராகிராஃபில் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இதுலேயும் நோட்டீஸ் தான் இருக்குது. நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங் ஸ்பாட் தரர் வந்தால் ஈஸியாக அன்பு ஈஸியில் சோஹில் டு கோ டு ஸ்கூல். இது ஒன்று அன்பு இஸ் டூ ஹில் டு கோ டு ஸ்கூல் போட்டு போடலாம். ரிமூவ் த ஃபர்னிச்சர் எஸ் மட்டும் எடுத்தப்போ ஐ லிவ் இந்த இன்ஸ்டன்டேட் இஸ் ஆங்கிரி வித் மீ. ரியா கோஸ் டு ஸ்கூல் கோஸ் டு த மார்க்கெட் எக்ஸ்டே ஃபாஸ்ட் அண்ட் அப்போ கோஸ் வென்ட்டு விடணும். அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேர பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய் தட் மீன்ஸ் வந்து லிட்டில் ரோப்பாலேருந்தும் டெம்பஸ்ட் கேட்டிருக்காங்க. பேசுறதுக்காக ஈஸியாக தான். ஃபஸ்ட் ஒன்றுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ட்ராட்னா ரன் கம்பேர் பண்ணியிருப்போம். ரேபிட் பேசுகிற மேட்ச் அன்பர்டர்ப்ட் அன்டிஸ்டர்ப்ட் ஸ்கஃபில் வந்து ஷார்ட் ஃபைட்டு. நீங்கள் வேர்ட் படிக்கும்போது புக் பேக்கில் இருக்கிற வேர்டு நல்லா படிச்சுக்கங்க. அதை வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கலாம். கிளாய்ஸ்டர் ஓப்பன் ப்ளஷ்டு டயக்னாசிஸ் ஐஎஸ் வந்தால் இஎஸ் போடணும். அப்போ ஆப்ஷன் ஏ மேட்சபிளாக இருக்குது. 7th 8th ஒன்றுக்கு வந்து மேல்டிக்ஷன் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எவ்ரி ஒன் குட் லுக் ஆஃப்டர் நீட்லி கோம்டு ஹேர் சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டில் இருக்குது. த வாக்கிங் ஹேட் கான் ஆன் ஃபார் கம்பேர் பண்ணக்கூடியதான். ராஜா இஸ் லேர்னிங் வாக் கேர்ஃபுல்லி அதர்வைஸ். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிராமர் ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கோம். நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. இந்த நாவல்ஸ் ஆர் நாட் பீங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி. வேர் வில் யூ இது கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இல்லாத கேட்டிருக்காங்க. ஸோ இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் ட்ரெயின் த மேட்ச் வாஸ் டியூ டு ரெயின் த மேட்ச் வாஸ் ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆசியம் எழுத்தி ஆசியோர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் ரைமிங் ரைம்ஸ் கான்செப்ட் ஈஸியாக தான் கொடுத்தாங்க. இதில் 4 கேட்டகரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் மேக்ஸிமம் நம்ம பார்த்த கொஸ்டின் நோட்டீஸ் ரைட்டிங் ரொம்ப ரேராக தான் ரிப்போர்ட் ரைட்டிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நோட் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணி எல்லாம் வந்து சாய்ஸ் விட்டுங்க. லிட்டில் ஆஃப் ஆலந்தம் முலன் ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராஸ் ரெண்டுமே கேட்டேன். அதுக்கப்புறம் புக்ஸை பற்றி ஒரு பேசேஜ் காம்பினேஷன். நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் பாருங்கள் ஆன்சர் எல்லாமே மார்க் பண்ணியிருக்க அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. HTML high definition multimedia interface. I tried aerobics several times but I could not keep up. அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ராபேக் நெக்ஸ்ட் கம்பேர் இந்த கவர்னர் வாஸ் ப்ளீஸ் அட் வி வேர் குக்கிங் ஏன்னா வென் ஸ்கேர்சலி வந்தால் வென் வரணும். நோ சோனர் வந்தால் தேன் போடணும். நாட் ஓன்லி வந்தால் பட் ஆல்சோ போடணும். அது பார்த்தீங்கன்னா போத் வந்து அண்டு போடுறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். எய்தர் வந்து ஆர் நெய்தர் ஆர்னா இதை கம்பேர் பண்ணணும். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். கிராமர் பாருங்கள். தி ஆஃபர் தி ஜாப் டு வெங்கட். இது புக் பேக்கில் இருக்குது. த ஜாப் வாஸ் ஆஃபர்ட் பை தம் டு வெங்கட். அதுக்கப்புறம் ஷி டோல்ட் தம் தட் ஷி வாஸ் கோயிங் டு மீட் அவர் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் டேரக்டர் சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. சிம்பிள் காம்பவுண்ட் பீயிங் டயர்ட்னஸ் ரகிம் டு ரெஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஆசியம் எழுத்து இதே தான் கேட்டிருக்காங்க. இஃப் யூ அப்ளை பரியலும் நீ வில் கெட் இட். புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் கோத்ரூ பண்ணிங்களா போதும். அதுக்கப்புறம் பேராகிராஃப் ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 4 கேட் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங். அதுக்கு ஸ்பாட் த எரரு இன் ஏ யூனிவர்சிட்டி வில் பி இஃப் இட் ட்ரெயின் த farmers will be happyன்னு கொடுத்துருக்காங்க. farmers will happy. he gave me a 1 rupee. நெய்தர் வந்தால் நான் ஷீ வேறு இடத்துல வாஸ் பண்ண கோஸ் டு ஆன் ஃபுட். நல்லா கவனிங்க. ஃபுட் வந்து ஆன் தான் போடணும். பஸ்ஸு காரு ட்ரெயின்லாம் வருது பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் வருதுன்னா நம்ம வந்து பை போட்டுக்கலாம். மெமரி பைம் ஐஎம் எவ்ரிவன். நான் டீட்டெயில் பேரல் லிட்டில் ஆஃபாலேருந்தும் அதுக்கப்புறம் ஏஜ்டு மதர் கேட்டிருக்காங்க. பேசுகிற நம்ம ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 more கொஸ்டின் பேப்பர். ஸோ இது நிறையா கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 1 mark ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கிறோம். கிராமர் கேட்டகரியில் ஆன்சர் கொடுத்துருக்குறோம். கோத்ரூ பண்ணி ஹெட் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் த ப்ரைசஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்
distributed by the headmaster to the students. அதுக்கப்புறம் my sister said to her, my sister told her that she had spent the full day with her friends yesterday the previous day, the day before. Respect அப்படி சொல்றேன்னா நம்ம தோ ராஜேஷ் வாஸ் ஓல்டு கம்பேர் பண்ணுறோம். பேராகிராஃப் அதுக்கு ரைமிங் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இதில் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோவும் பட்டன் ஸ்பாட் தரல தோவும் பட்டன் ரிமூவ் பண்ணால் ஆன் வந்து இன் போடுறோம். எய்தர் வந்து ஆர் போடணும். இஸ் ஒர்க்கிங் சீன்ஸ் வந்து ஹேஸ் பீன் அப்போ ஜாக் ஹேஸ் பீன் ஒர்க்கிங். சாந்தி ரைட்ஸ் ஏ ஷார்ட் நோட் அந்த பீஸை பிஐஇசி இதை போடணும். நாடிட்டல் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா முள்ளனும் அதுக்கு ஏஜ் மதர் கேட்டிருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுலேயும் ஆன்சர் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். ஆர்மி அப்படின்னு ஒன்று கேட்டால் அலாட் ரெகுலர் மொபைல் நீங்கள் புக் பேக்கில் இருக்க அப்ரிவேஷன் எல்லாம் கோத்ரூ பண்ணிங்க. அதுலேருந்து மேக்ஸிமம் பப்ளிக்கில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் கேட்டகரி மார்க் பண்ணியிருக்கோம். கோத்ரூ பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட். இதில் என்ன ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ பிக்சர் யோகா பற்றி கரெக்டாக எழுதிக்கலாம். நோட் மேக்கிங் ஸ்பாட் தேரர் ஆன்சர் கண்டுபிடிங்க. நாடிட்டில் ஜிக்ஸாக்கும் லிட்டில் யூரோப்பாலேருந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியது இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வாங்க. சூப்பர் மூவ் வெரி குயிக்லி இதெல்லாம் நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் வித் ஆன்சர். கிராமர் கேட்டகரி ரிப்ளை தான் கூட ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். அதே மாதிரி இந்த காவியா செட் தட் பீப்புள் இன் ஆஃப்ரிக்கா வேர் ஸ்டார்விங் போடுறோம் ப்ளீஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசைட் த பீயிங் அத்லட்னா இஸ் நாட் ஒன்லி அத்லட் பட் ஆல்சோ ஏ சிங்கர் எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 4 கேட்டகரி பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 41 பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் நோட்டீஸ் தான். அதுக்கப்புறம் பிக்சர் நோட் மேக்கிங் ஸ்பாட் தேரர் மெமரி பை மையம் வருங்களா. அதுக்கப்புறம் முள்ளனும் நெக்ஸ்ட் அங்கிள் ஃபிலிப்பும் கேட்டிருக்காட்டாக எழுதிக்கலாம். அடுத்து ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும். கிராமரும் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க பேராகிராஃபு. அதுக்கப்புறம் 4 கேட்டகரி பார்க்க போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் இதில் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட்டு பிக்சர் ரைட்டிங் நோட் மேக்கிங் மெமரி பாயிண்ட் வந்து லைஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. நாடிட்டல் பேராகிராஃப் டெம்பஸ்ட்டும் லிட்டில் யூரோப்பா மேக்ஸிமம் லிட்டில் யூரோப்பாலேருந்து முள்ளொன்று ரிப்பீட் ஆகிட்டே தான் இருந்திருக்கும். அடுத்து ஒன் மோர் ஃபைனல் கொஸ்டின் பேப்பர் இதுலேயே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த இந்த கொஸ்டின் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. இதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆஃபேல் எக்ஸாம் முடிஞ்ச ஆஃபேல் எக்ஸாம் மற்ற சப்ஜெக்ட் கொஸ்டின் போடுறோம். அதே மாதிரி இல்லைனாலும் நெக்ஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு இந்த ஆஃபேல் எக்ஸாம் லீவில் எல்லோரும் பயன்படுத்திக்கிற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடியது என்னென்னா இந்த இருக்கிற இந்த லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்திங்க. எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருங்க ஒரு எக்ஸாம்லேயே சொன்ன இங்கிலீஷ் எடுக்கும்போது 1 மார்க்கில் வீக்காக இருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறோம். ஸோ இதை நல்லா பயன்படுத்திட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல். ஓகே பாய்.